ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட். இந்திய மொழிகளிலே முதலாக எந்த மொழியிலே பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது, டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மொழி? ஆமாங்க, தமிழ் மொழியில தான் முதலாக பரிசுத்த வேதாகமம், இந்திய மொழிகளிலே பரிசுத்த வேதாகமம் தமிழில் தான் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. ரொம்ப ஈஸியான வசனம், ரொம்ப தைரியமாக நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ஓகே, அடுத்த பகுதி படிக்கலாமா? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சேர்த்து சொல்லலாமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. சூப்பர், நம்ம படிச்சுட்டோம். இன்னொரு முறை நல்லா தைரியமாக சொல்லலாமா? ஓகே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. பில்லி கிரஹாம் அவர்கள் அவருடைய செய்தியில் இப்படி குறிப்பிட்டிருக்கார். என்னன்னா, தினமும் அதிகாலையில் இந்த சங்கீதம் 27:1 நம்ம சொல்லும் பொழுது அந்த நாளில் எந்த பயமுமே இருக்காதான், எல்லா பயமும் நம்மளை விட்டு ஓடிடுமா. அதனால் நீங்கள் தினமும் காலையிலேயே இந்த வசனத்தை சொல்லுங்கள். அந்த நாளில் உங்களுக்கு எந்த பயமுமே வராது, எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி.